எம்மாடி அம்மா என்னடி இது எம்மா ஸ்கேப்ட்ரா ஏமா காலங்காலத்துல இவ்வளவு மட்டமா ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்க இல்ல நான் தெரியாம கேட்கிறேன் காலங்காலத்துல கேமரா முன்னாடி வந்து இப்படி ஒப்பாரி வச்சு ஏதாச்சும் பேசினா மக்கள் நம்பிடுவாங்களா என்ன இவ்வளவு மட்டமா நாடகம் போட்டுட்டு இருக்கேம்மா ஏமா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கமா மக்களை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து கொடிய வைரஸ் எப்படி இந்த ஸ்கேம்ட்ரா பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு கொடிய வைரஸ் இந்த வைரஸ் கிட்ட யாருமே மாட்டிடாதீங்க வாழ்நாள்ல இந்த வைரஸை பார்த்தீங்கன்னா எங்கிட்டாச்சும் ஓடிடுங்க இந்த வைரஸ் கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த வைரஸ் உங்களுக்கு போய் உங்க பாடியை ஒரு மாதிரி அழுவ வச்சிரும் உங்களை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்தி உங்களை ஒரு மாதிரி அழுவ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வைரஸ் என்ன பண்ண தெரியுமா தப்பிச்சு ஒரு சைடு போயிட்டு தமிழ்நாட்டு மக்களே நான் தான் அந்த கொடிய வைரஸ் நான் அந்த பாடி அழுவ வைக்கல பாத்துக்கோங்க அந்த பாடி தானாதான் அழுவிட்டு நான் வெறுமனைக்கு அந்த பாடிக்குள்ள மட்டும்தான் போனேன் அந்த பாடி லைட்டா அசிங்க மட்டும் தான் படுத்தினேன் ஆனா அந்த பாடி எப்படி அழிவிச்சுன்னு எனக்கு தெரியல அந்த பாடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே என்ன நம்புங்கன்னு சொல்லி நாடகத்தை போடும் மக்களே அதனால இந்த வைரஸை பார்த்தீங்கன்னா தயவு செய்து தப்பிச்சு எங்கேயாச்சும் ஆப்பிரிக்கா அமெரிக்கா போய் ஓடிருங்க இந்த வைரஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் ஏன்னா இந்த வைரஸை பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே பாதிச்சிருக்கு ப்ரோ ஓகேவா முக்கியமா திவ்யாவை அதிகமா பாதிச்சிருக்கு அப்ப இந்த வைரஸ் என்ன பண்ணிச்சு தெரியுமா குடும்பத்தோட வீட்டுக்குள்ள வந்து எப்படியாச்சும் திவ்யாக்கான மேட்டரை மறைக்கிறதுக்கு அந்த திவ்யா டாபிக் ஒரு மாதிரி திருப்புறதுக்கு இடையில ட்ரை பண்ணாங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நம்ம பிரஜன் கூட திவ்யா நீ எப்பவுமே தங்கச்சி தான் வாமா அப்படி சொல்லி கெட்டி பிடிச்சி ஒரு டிராமா போட ட்ரை பண்ணிருப்பாப்ல அப்ப நம்ம ஸ்கேம்ரா ஓடி போயிட்டு கெட்டி பிடிச்சி திவு டார்லிங் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டிருக்கோம் பட் அந்த நாடகத்தை பொறுத்தவரைக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா திவ்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஃபேக்கா கட்டி பிடிக்குது இது பக்கத்துல போகக்கூடாதுன்னு சொல்லி அப்ப அதுக்கப்புறம் திவ்யா வந்து சுத்தமா அந்த ரெண்டு பேரும் பக்கத்துல போறதே இல்லை ஓகேவா அதனால அந்த ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு போச்சு ரைட் திவ்யா வந்து உஷாரா இருக்கா அவளை வந்து நம்ம ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு திவ்யாவை பத்தி பின்னாடி திரும்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப கடந்த 2 நாட்களா வீட்டுக்குள்ள ஏவி போட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த 2 ஏவிலையும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா நம்ம காமும் பாரும் வருவாங்க ஓகேவா அது முக்கியமா இந்த நட்புக்கான ஏவியில பாரு நிறைய தடவை வந்திருக்காங்க இந்த ஃபன்னுக்கான ஏவியில நம்ம காமும் அதிகப்படியா வந்திருக்காப்ல அப்படி இருக்கும்போது இந்த 2 ஏவியை பார்த்துட்டு சரி ஓகே இந்த ஏவியோட சேர்த்து வச்சு ஒரு நாடகத்தை போட்டா தான் சரியா வரும்னு சொல்லிட்டு காலங்காலத்துல கேமரா முன்னாடி போயிட்டு பாரு உன்னை நான் மிஸ் பண்றேன் பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு ரொம்ப பிடிக்கும் நீ எப்பவுமே எனக்கு தங்கச்சி மாதிரிதான் ஆனா அந்த ரெட் கார்டு சம்பவம் நடக்கும்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல பாரு அதுவும் நீ அந்த டைம் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சுத்தமா எதிர்பார்க்கல எப்படி நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு நம்ம ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம்னு எனக்கு சுத்தமா தெரியல பாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரு என்ன மன்னிச்சிரு பாரு நீ எனக்கு வேணும் பாரு உன்னை கெட்டி பிடிக்கணும் போல இருக்கு பாருன்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டுட்டு இருக்கு ப்ரோ எம்மா என்னம்மா இவ்வளவு கேவலமான நாடகமா இருக்கே எனக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரோ இந்த அம்மா வந்து இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதா இந்த வீட்டுக்குள்ள இருக்க 3/4 பேரை கேவலப்படுத்திருக்கு ஓகேவா எல்லார பத்தி கேவலமா பேசிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து சிரிச்சு அந்த டாபிக்கை மழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்ப வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில பேர் செருப்படி கொடுத்துட்டாங்க நல்லாவே கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம சுபிக்ஸா எடுத்துக்கோங்க ஸ்கூபிடு ஏன் சொன்ன சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு செருப்படி கொடுத்துட்டாங்க திவ்யாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாடகம் போட்டாலும் உன் பக்கத்துல நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ள யாருக்கிட்ட எல்லாம் இவங்க பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் நல்லபடியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு விக்கல் சிக்கரம் சபரி ஆதரை இவங்களை பத்தி எல்லாம் பின்னாடி ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க அப்ப அவங்க கிட்ட எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு சிரிச்சு பேசிட்டா வெளியே போயிட்டு அந்த விஷயத்த மழுப்பிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க எடுத்துக்காட்டுக்கு அமித்தை கூட பார்த்திருப்பீங்க அமித்தை பத்தி தப்பா பேசிட்டு அமித்தை போய் கட்டி பிடிச்சி ஊன்னு அழுது இருக்கும் ஓகேவா சோ அந்த வரிசையில இப்ப அவங்க மூலமா காமுக்கும் பாருக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ரெட் கார்டு கொடுத்த உடனே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ரெட் கார்டு கொடுத்த உடனே செம சந்தோஷம் அந்த இடத்துல பார்த்துட்டு ரெட் கார்டை பார்த்து அழலாம் செஞ்சிருப்பாங்க ஓகேவா ஆனா அதுக்கப்புறம் நாடகத்தை போட்டிருப்பாங்க அப்போ மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு கொடுக்கும்போது கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கான நாடகத்தை பார்த்தோன்னே மக்கள் பிடிச்சி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாண்ட்ரா வந்து அந்த நாடகம் போட்டது மக்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க ஓகேவா ரொம்ப ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அது வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த விஷயம் உங்களுக்கு மைனஸா இருக்குன்னு தெரிஞ்சோடனே அந்த விஷயத்தை மாத்துறதுக்கு இப்போ கேமராமேன் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு இப்போ அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்திருக்கு தெரியுமா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் இவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது ஜாக்லின் கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அந்த இன்டர்வியூல ரெட் கார்டு மட்டும் கொடுக்கலன்னா நான் இந்த ஷோ விட்டு வெளியே போயிருப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க ஏன் இந்த இடத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அவுட் சைட் நியூஸ் தெரியவே தெரியாது அந்த டைம்ல பெருசா போன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அவுட் சைட்ல உள்ள விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிருக்க மாட்டாங்க ஓகேவா அதனால அந்த இடத்துல ரொம்ப தைரியமா ரெட் கார்டு கொடுக்கலன்னா நான் வெளியே போயிருப்பேன் ரெட் கார்டு வந்து டிசர்வ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசியாச்சு அப்புறம் வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லா நியூஸையும் பார்த்தாச்சு நமக்கு தான் அதிகப்படியான நெகட்டிவ் நம்மளை போட்டு ஸ்கேம்ட்ரான்னு கும்புறாங்க பாருக்கும் காமுக்கும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு அப்ப இந்த இடத்துல ஒரு பல்ட்டி அடிச்சா தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆள் இல்லாத நேரமா பார்த்து ஒரு கேமரா முன்னாடி போயிட்டு பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்னு கமாருதீன் ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க 2 பேரும் நான் மிஸ் பண்றேன் இந்த வீட்டுக்குள்ள அந்த ஏவி எல்லாம் பார்க்கும்போது நீங்க இல்லாத ஏவி என்னால பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரெட் கார்டு வந்து உங்க கரியர் வந்து கண்டிப்பா இது பண்ணிருக்கோம் அது வந்து என்னால
என்னால என்னால எப்படி பேசுனே தெரியல. சோ ப்ளீஸ் 2 பேரும் வந்து இதுல இருந்து எப்படியா எந்திரிச்சு மேல வந்துருங்க. பாரு நீ ரொம்ப போல்டான பர்சன். எனக்கு உன்னை பிடிச்சதே அந்த போல்ட்னஸ் தான். ப்ளீஸ் பாரு அதுல இருந்து எப்படியா கம்பேக் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா நாடகம் போடுது ப்ரோ. சாணியை விட மோசமா எச்ச எச்சை விட மோசமா நாடகம் போட்டுட்டு இருக்கு ப்ரோ. சத்தியமா சொல்றேன் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நான் பார்த்ததே கிடையாது ப்ரோ. ரெட் கார்டுக்கு அவ்வளோ பெரிய டிராமா போட்டுட்டு அந்த டிராமா தனக்கு மைனஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே அந்த டிராமாவை மாத்துறதுக்கு எப்படி ஒரு டிராமா வீட்டுக்குள்ள போடுது பாத்தீங்களா ப்ரோ. சரியான ஆக்டர் ப்ரோ. சத்தியமா சொல்றேன் சரியான ஆக்டர் ப்ரோ. இப்படிங்கிற முன்னாடி ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துது ப்ரோ. கேமரா முன்னாடி போன ஒரு செகண்ட்ல அழுக வந்துட்டு காபு பாருன்னு அழுதுட்டு இருந்துச்சு. பேசிட்டு இருக்கும் போது சிரிப்பு வருது. இப்போ ஒருத்தவங்க உண்மையாவே ஃபீல் பண்ணி அழுறாங்கன்னா அழுக ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த அழுக ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஸ்கேம்ராக்கு ஒரு செகண்ட் கூட அழுக உருப்படியா நிக்க மாட்டேங்குது ப்ரோ. அப்படியே அழுது அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது, அப்படியே அழுது அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்துது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. யாரு சாமி இது? எங்க இருந்து வந்திருக்கு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன் இவ்வளவு கேவலமா நாடகம் படுது? இப்போ அதுல ஒண்ணு சொல்லிச்சு பாருங்க, நான் மிரண்டு போயிட்டேன். பாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு. இந்த ரெட் கார்டு கொடுத்தப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்து தெரியுமா? அப்ப எனக்கு வந்து ஓடி வந்து உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருந்து. பட் அந்த டைம்ல நான் கொஞ்சம் மெண்டலா இருந்ததுனால உன்னை வந்து நான் கெட்டி பிடிக்கல. அதுக்கப்புறம் நீ தனியா நடந்து வந்து கேட்டு பக்கத்துல தனியா நின்ன தெரியுமா? அப்ப நான் உன்னை பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு ஓடி வந்து உன்னை கெட்டி பிடிக்கணும் போல இருந்து. பட் என்னால முடியல. எனக்கு இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நாடகம் போடுது ப்ரோ. எம்மா எம்மா அப்பா சத்தியமா சொல்றேன் ப்ரோ. சீரும் பாம்பை நம்பு, இந்த மாதிரி சில்லறையை நம்பாதே. அதுதான் எனக்கான ஒரு இதா இருக்கு. சத்தியமா சொல்றேன். சில்லறை ப்ரோ சில்லறையோட மோசமா பண்ணுது. அவ்வளவு மக்கள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளவு மக்கள் சப்போர்ட் கொடுத்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல தனக்கு மைனஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த டாபிக்ல எப்படி அந்த பல்ட்டி அடிச்சா தப்பிக்க முடியும்னு சொல்லி ரொம்ப தெளிவா பண்ணுது ப்ரோ. திவ்யாக்கான விஷயத்திலயுமே அவங்களுக்கு சரியான மைனஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அதை மறைக்கிறது வீட்டுக்குள்ள வந்து தங்கச்சி தொங்கச்சின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி பாரு காமுக்கான விஷயத்திலயுமே நாடகம் வந்து வெளியே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கு இப்போ ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இது வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப கஷ்டம். யாருமே ஃப்ரெண்டா இருக்க முடியாது ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அதான் ப்ரோ உண்மை. அதோட கேரக்டர்னால தான் அதுக்கு காசு கிடைக்கல, டைட்டில் கிடைக்கல, மக்கள் சப்போர்ட் கிடைக்கல, ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல, உண்மையான ஒரு பாண்ட் கூட அந்த வீட்டுக்குள்ள கிடைக்கல ப்ரோ. அதுதான் அதுக்கான கேரக்டர் இவ்வளவு மட்டமா இருக்க போய் தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கையில எதுவும் கிடைக்காது. இப்படி ஒரு கேரக்டரோட சுத்தினா எதுவுமே கிடைக்காது ப்ரோ. ஒன்னு உருப்படியே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடணும், மைனஸோ பிளஸோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு போயிடணும். ஆனா இவ்வளவு மட்டமா பண்றீங்க தெரியுமா? சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துல ஒண்ணு சொல்றேன், பார்வை விட மோசமானவரால் நீங்க தான். பார்வை கூட நம்பிடலாம். இப்ப சொல்றேன், பார்வை கூட ஏதோ ஒரு இடத்துல நம்பிடலாம். சரி ஓகே, பாரு இப்படிதான் கெட்டவான்னு சொல்லி காமிச்சிடலாம், பார்வை கூட நம்பிடலாம். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஆளை வாழ்க்கையில நம்பிடவே கூடாது. நம்பிட்டான் அவன் செத்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீ வைரஸ் கொன்றுவேன், அழிச்சிருவேன், அழுக வச்சுட்டு தெளிவா தள்ளி போயிட்டு ஒரு நாடகத்தை போடுவேன். சத்தியமா சொல்றேன் ப்ரோ. நீங்க பாரு கூட வெளியே போய் நம்பிருங்க. பாரு கூட கோவப்படும், ஏதாச்சும் கன்றாவியா வேலையை பார்க்கும். ஆனா அது கூட கோவத்தை உங்க முன்னாடி காட்டும். ஆனா இது அப்படி கிடையாது. கேவலமா பண்ணுது, இருக்கிறதுல மட்டமா பண்ணுது. இவ்வளவு மட்டமா இந்த இடத்துல ஒரு நாடகம். ஜாக்லின் இன்டர்வியூ அப்போ ரெட் கார்டு கொடுக்கலன்னா நான் வெளியே போயிருப்பேன்னு சொல்றது. இங்க வந்து ரெட் கார்டு கொடுத்தது நினைச்சு நான் ஃபீல் பண்றேன், இப்படி கொடுப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி சீன் போடுறது. யாருங்க இதெல்லாம் வீட்டுக்கு விட்டது? இதுல ஒண்ணு சொல்லுது, கமாருதீன் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும், நான் பல இடங்கள்ல ஒன்று சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு கடைசி நாட்கள் உன்னை பார்த்து பயமாயிருச்சு. அதுதான் உண்மை. நீ பண்ண விஷயம்ல எனக்கு உண்மையாவே பயம் வந்துச்சு பத்துக்கோ. அதனாலதான் நான் வந்து தள்ளி தள்ளி போனேன். அதை பத்தி நான் வீட்டுக்குள்ள கூட சொல்லியிருக்கேன். எனக்கு உன்னை பார்த்து பயம்னு சொல்லிட்டு, உண்மையாவே எனக்கு உன்னை பார்த்து பயம்டான்னு சொல்லிட்டு இப்படியும் பேசுது. அதாவது காமு பார்க்கான ரெட் கார்டு மேட்ரு தேவையில்லாத மேட்ரு, அப்படி கொடுத்துருக்க கூடாது, எனக்கு அதை நினைச்சு வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேசுது. அப்புறம் இந்த பக்கம் வந்து காமு உண்மையாவே எனக்கு வந்து உன்னை பார்த்தா பயம் காமு, நீ வந்து ஒரு மாதிரி ரகடா இருந்த, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்த, என்ன வந்து ஒரு மாதிரி எட்டிலாம் மிதிச்சு அது எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படியும் பேசுது. இந்த எச்சை என்னதான் சொல்ல வருதுன்னு யாராவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு என்னால முடியல, தெம்பு இல்லை. இந்த எச்சை என்ன பேசுது? இப்போ என்ன சொல்ல வருது இந்த எச்சை? ரொம்ப கடும் மட்டமா போயிட்டு இருக்கு ப்ரோ. இப்ப யோசிச்சு பாக்குது அந்த 2 பேருக்கான கரியரை பத்தி. ஏமா நீ வெளியே போயிட்டு அவங்க 2 பேரும் என்னென்ன பண்றாங்க நீ பாக்கலையாமா? முக்கியமா காமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாக்கலையாமா? சும்மா நாடகத்தை போடாதம்மா. சத்தியமா சொல்றேன், அவங்க கரியர் கூட ஏதோ வந்துடும். உன் கரியர்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எடுத்துக்க மாட்டேன். அதான் உண்மை. இந்த ஸ்கேண்டரா பத்தி உங்களுக்கான கருத்து தான் இருந்தா மறக்காம கமெண்ட்ல காரி துப்பிட்டு போங்க ப்ரோ. சத்தியமா என்னால முடியல. கடுமையான நாடகம் போது கேவலமா போடுது. அது கெட்டி பிடிக்கணும்லாம் தோணுச்சுன்னு சொன்னேன் தெரியுமா? செதறிட்டேன்.